ரமணர் சொல்கிறார், இந்த மலையை பற்றியா, மோட்சம் கேட்டாலும் கொடுக்கறது, இட்லியை கேட்டாலும் கொடுக்கறது அப்படிங்கிறார். அப்படி அந்த வள்ளிமலை சுவாமிகள் சில காலம் அப்படி இருந்துன்னு இருக்கும் பொழுது அவருக்கு சேஷாத்திரி சுவாமிகளுடைய தரிசனம் கிடைக்கிறது. அவன் அம்மா அந்த சேஷா சுவாமிகள் மடியில் போட்டுன்னு இருக்கும்போது ஸ்மரணேன முக்தி அருணாச்சலம்னு சொன்னான். அப்புறம் சிவமானசிகா பூஜையிலேருந்து ஒரு ஆத்மாத்வம் கிரிஜாமதி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொன்னான். நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மா தான் பரமேஸ்வரன், அந்த மதி இருக்க அறிவு அதுதான் பார்வதி. அப்போ அந்த சிவமானசிகா பூஜையில் சொல்கிறார், நான் எங்கெல்லாம் நடக்கிறேனோ அதெல்லாம் உனக்கு பிரதட்சிணம் பண்ணினதாக மாற்றிக்கோ, நான் எதெல்லாம் சாப்பிட்றேனோ அதெல்லாம் உனக்கு நிவேதனமாக மாற்றிக்கோ, நான் என்னெல்லாம் பேசுகிறேனோ அதெல்லாம் ஸ்தோத்திரமாக மாற்றிக்கோ, நான் எப்பெல்லாம் தூங்குறேனோ அதெல்லாம் தியானமாக மாற்றிக்கோ, இப்படி மாற்றின்றாதான் நான் கரையேறத்துக்கு வழி உண்டு அப்படின்னு சிவமானசிகா பூஜையில்